அறிவோம் ஆரோக்கியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். சமீபத்தில் ஒரு 38 வயது பெண்மணி, எனக்கு அடிக்கடி ஏப்பம் வருது டாக்டர். பிளட் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நார்மலாக இருக்குது. என்ன காரணமாக இருக்கும்? ஏன்னா எல்லாரும் இருக்கும் பொழுது சடனாக ஏப்பம் வருது அப்படின்னா எனக்கு ரொம்ப ஒரு எம்பாரசிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடிக்கடி ஏப்பம் வருது ஃபேட்டி லிவரோட ஒரு அறிகுறியாக கூட இருக்கலாம். ஸோ என்னென்ன காரணங்களாலலாம் இந்த ஏப்பம் வருது? இது ஒரு சாதாரண விஷயமா? இதை எப்படி சரி பண்ணுறது? அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். ஸோ தொடர்ந்து ஏப்பம் வந்துட்டே இருக்கிறது. அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, சாப்பிட்டதுக்கப்புறமா எனக்கு ஏப்பம் வந்துட்டே இருக்கும். இல்லை ஈவினிங் ஆகும் பொழுது எனக்கு கொஞ்சம் ஏப்பம் அதிகமாக இருக்கும். ஏதாவது ஸ்ட்ரெஸ் ஆனேன்னா எனக்கு ஏப்பம் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் அந்த கம்ப்ளைண்ட்ஸோட வர்றாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு கம்ப்ளைண்ட்டோட தான் சமீபத்தில் ஒருத்தர் வந்திருந்தாங்க. எல்லா ரிப்போர்ட்ஸும் நார்மல் டாக்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எதுனாலலாம் அடிக்கடி ஏப்பம் உண்டாகும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப காமனான ஒரு விஷயம் ஃபாஸ்ட்டாக சாப்பிட்றது. நீங்கள் சாப்பிட்றத ரொம்ப ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டீங்க அப்படின்னா, சாப்பிடும்பொழுதே நிறைய கேஸும் உள்ளே போயிடும். ஸோ அது வெளியே வர்றதுக்காக உங்களுக்கு ஏப்பமாக வரும். ஸோ இது சாப்பிட்டதுக்கப்புறமா எனக்கு ஏப்பம் அடிக்கடி வருது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஃபாஸ்ட்டாக சாப்பிட்றதும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. 2வது விஷயம், டீ, காஃபி இல்லை கூல் ட்ரிங்க்ஸ் அதிகமாக சோடா வகைகள் அதிகமாக எடுத்துக்கிறது. இது நிறைய யங்ஸ்டர்ஸ் கிட்ட நம்ம பார்க்குறோம். காலையில் சாப்பிட்றது இல்லை, டேரெக்டாக 11 ஒரு காஃபி எடுத்துக்கிறாங்க. மத்தியானம் ஒரு பிரியாணி சாப்பிட்றாங்க. ஈவினிங் ஆகும்பொழுது அடிக்கடி ஏப்பம் வரக்கூடிய ஒரு நேச்சர் இருக்குது. இது கண்டினியூஸாக வரதையும் பார்க்குறோம். ஸோ டீ, காஃபி நிறைய எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி சோடா மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, ஸோ அது உங்களோட ஸ்டொமக்கில் செரிமானம் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்திருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த மில்க் இன்டாலரன்ஸாக இருக்கும். இந்த காஃபி அப்படின்றது உங்களுடைய இந்த ஈசோஃபேகஸுக்கும் வயிற்றுக்கும் இடையில இருக்கக்கூடிய வால்வை கொஞ்சம் வீக் ஆக்கலாம். ஸோ அதனால் நிறைய பேருக்கு அடிக்கடி ஏப்பம் வரதை பார்க்கலாம். ஸோ அதனால் அடிக்கடி டீ, காஃபி குடிக்கிறது கூட ஒரு முக்கியமான ரீசனாக இருக்கலாம். 3வது, ஜிஇஆர்டி மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்க, நிறைய பேசணும், இல்லை நிறைய காரமான உணவுகளை அதிகமாக சாப்பிடக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி உடல் எடை அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள், ஸோ இவங்களுக்கு இந்த ஜிஇஆர்டிங்கிற பிரச்சனை இருக்கும். இல்லை பரம்பரை காரணமாக கூட சில பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு இந்த வயிற்றுலேருந்து அமிலம் மேலே வருது. அதனால் அவங்களுக்கு அடிக்கடி ஏப்பம் வரக்கூடிய ஒரு நேச்சர் அவங்களுக்கு இருக்கும். ஸோ ஜிஇஆர்டி பிரச்சனையை சரி பண்ணிட்டாங்க அப்படின்னாலே அவங்களுக்கு அந்த ஏப்பம் வரது குறைஞ்சிடும். இன்னொன்று விஷயம், நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி உங்களுடைய ஃபேட்டி லிவர் கூட அடிக்கடி ஏப்பம் வரதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கலாம். ஸோ ஃபேட்டி லிவர் இருக்குது அப்படின்னா பாடியில் லிவரோட செயல்பாடுகள் எல்லாமே கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு அடிக்கடி ஏப்பம் வரக்கூடிய நேச்சர், ஏன்னா செரிமானம் சரியாகாது. அதே மாதிரி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸோட உடல் எடை அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கும் அடிக்கடி ஏப்பம் வரக்கூடிய ஒரு நேச்சர் இருக்கும். பெண்களுக்கு ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதுவும் கூட அடிக்கடி ஏப்பம் வர்றதுக்கான ஒரு முக்கியமான அறிகுறி. ஸோ அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் டீப்பாக போய் பார்க்குறோம். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே எனக்கு இல்லை டாக்டர், ஆனாலும் கூட ஏப்பம் இருக்குது அப்படின்னா உங்களுடைய கட் பாக்டீரியாஸ் இம்பேலன்ஸ்டாக இருந்தது. அதனால் உங்களுக்கு செரிமானம் சரியாக நடக்க மாட்டேங்குது, மலச்சிக்கல் இருக்குது, இல்லை அடிக்கடி மோஷன் போகுது, வயிறு எப்போவுமே ப்ளோட்டடாக உப்புசமாக இருக்குது அப்படின்னா அதனால் கூட உங்களுக்கு அடிக்கடி ஏப்பம் வரக்கூடிய நேச்சர் இருக்கலாம். இவங்களுக்கு பார்த்திங்கன்னா பாடியில் கேஸ் ஃபார்மேஷனும் நிறைய இருக்கும். கீழ்வாய் வழியாகவும் நிறைய கேஸ் போகிறத பார்க்கலாம். ஸோ ஃபாஸ்ட்டாக சாப்பிட்றதுல ஆரம்பித்து உங்கள் கட் பாக்டீரியா இம்பேலன்ஸு, ஃபேட்டி லிவர் வரைக்கும் இந்த அடிக்கடி ஏப்பம் வருது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான அறிகுறியாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸு, அதே மாதிரி ஹார்மோனல் இம்பேலன்ஸும் அடிக்கடி ஏப்பம் வரக்கூடிய ஒரு அறிகுறியாக வரலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இருக்குது, அதுவும் கண்டினியூஸாக ஒரு 2-3 வீக்ஸ்க்கு மேலே இருக்குது அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவை நல்லா மென்று அதை பொறுமையாக சாப்பிட முடியுமாங்கிறத பாருங்கள். சாப்பிட்ட உடனே தூங்க போகாதீங்க.
டீ, காஃபி அடிக்கடி எடுத்துக்கிறத வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. முக்கியமா பால் சேர்த்து வந்து எடுத்துக்கிற காஃபி வந்து கொஞ்சம் வந்து அவாய்ட் பண்ண வேண்டியது அவசியம். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கா? இந்த மாதிரியான விஷயங்களும் வந்து பாருங்க. ஸோ நீங்க அடிக்கடி ஏப்பம் வரக்கூடிய ஒரு நேச்சர் இருந்தது அப்படின்னா, உங்களால முடிஞ்ச மட்டும் வந்து வெதுவெதுப்பான வெந்நீர் வந்து குடிங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறமா வெதுவெதுப்பான வெந்நீர் வந்து குடிக்கிறது. அதே மாரி ஒரு ஏலக்காய மென்னு சாப்பிடலாம். அந்த ஏலக்காய எப்படி மென்னு சாப்பிடணும் அப்படின்னா, ஒரு ஏலக்காய் அத வந்து நல்லா மென்னு அதனுடைய சாறு வந்து உள்ள போகிற மாரி கிட்டத்தட்ட 10லருந்து 15 நிமிஷம் அது வாயில இருந்து அந்த சாறு கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போகிற மாதிரி பொறுமையா நீங்க வந்து சாப்பிடணும். அந்த மாதிரி சாப்பிடும்போது இந்த ஜிஆர்டி மாதிரியான பிரச்சனைகள் இது எல்லாமே கொஞ்சம் வந்து பெட்டர் ஆகும். ஸ்ட்ரெஸ்ஸும் கூட வந்து பெட்டர் ஆகும். ஸோ இத வந்து நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதிலயே செட்டில் ஆயிடுச்சு அப்படின்னாலே உங்களுக்கு வேற பிரச்சனைகள் இல்ல. பட் நான் சீரக தண்ணி குடிக்கிறேன், வெதுவெதுப்பான வெந்நீர் குடிக்கிறேன், ஏலக்காய் எடுத்துக்கிறேன். ஆனாலும் எனக்கு வந்து அடிக்கடி ஏப்பம் வருது, குறையல அப்படின்னா, உங்களுடைய லிவர வந்து நீங்க செக் பண்ணி பார்க்குறது நல்லது. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்க்கான அறிகுறிகள் இருக்கா? கழுத்த சுத்தி கருப்பா இருக்கிறது, சாப்பாட்டுக்கு அப்புறமா உடல் சோர்வு வந்து ஆகுறது, உடல் எடை வந்து அதிகரிக்கிறது, தொப்பை வந்து பெருசா இருக்கிறது, இதெல்லாம் வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸோட அறிகுறிகள். இந்த அறிகுறிகள்லாம் இருக்கா அப்படிங்கிறத பார்த்து நம்ம கார்போஹைட்ரேட்டோட உணவுகள வந்து குறைச்சிக்கிட்டு, நல்ல புரோட்டீனும், கொழுப்பு இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள வந்து அதிகப்படுத்திக்கணும். இதெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். ரெகுலரா ஒரு நடைப்பயிற்சியும் வந்து மேற்கொள்றது. இதையும் வந்து நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியம். இதெல்லாம் நீங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு, அமிர்தல்ஸ் வகையான கேப்சூல்ஸும் வந்து எடுத்துக்கலாம். ஸோ செரிமான கோளாறுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏப்பமா வருது அப்படிங்கிறத விட, ஃபேட்டி லிவர் மாதிரியான பிரச்சனைகள், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான் இன்னைக்கு ஏப்பம் அதிகமா வர்றதுக்கு முக்கியமான காரணமா வந்து இருக்கு. ஸோ அதனால அத ஒரு சாதாரண அறிகுறியா எடுத்துக்காம, நீங்க நான் சொன்ன இந்த விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. ஒரு 2, 3 வீக்ஸ் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு பெட்டரா ஆயிடுச்சுன்னா ஓகே. அப்படி இல்லன்னா, ஃபேட்டி லிவர் இருக்கா? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கா? இல்ல ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து இருக்கா? இல்ல உங்க கட் பாக்டீரியாஸ் இம்பேலன்ஸ்டா இருக்கா? அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுட்டு, அத சரி செய்யக்கூடிய விஷயங்கள நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, இந்த அடிக்கடி ஏப்பம் வருது அப்படிங்கிறது வந்து குறைய ஆரம்பிச்சுரும். ஸோ இன்னைக்கு ஏப்பம் அடிக்கடி எதனால வருது? இதற்கான காரணங்கள் என்ன? இதை எப்படி சரி செய்றது? இந்த விஷயங்களெல்லாம் நம்ம பார்த்தோம். கண்டிப்பா ஃபாலோ பண்ணி பாருங்க. இதே போன்று ஒரு நல்ல தகவலோட உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.